திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கானது. இந்த உடல் நம்முடையது. இந்த உடல் அழிவில்லாதது. நாம் பயன்படுத்துகின்ற பொருளெல்லாம் நிலையானது. இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம திருப்பி பார்க்கணும். இப்போ நம்ம சொன்ன வார்த்தைகள், வாக்கியங்கள் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப ஒரு முறை சொல்லி பார்த்தோம் என்றால் நகைப்புக்குரியதாகவே அது இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ சொந்தமாக ஒரு வீடு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதை பார்த்து பார்த்து கட்டுவோம். இது பல தலைமுறைகளுக்கு தாண்டி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது பல தலைமுறைகளை தாண்டி இருக்க வேண்டும் தான். எவ்வளவு உறுதியாக நீங்கள் அந்த வீட்டை கட்டினாலும் ஒரு காலத்திலே ஒரு நாளிலே அது அழிவுக்கு உட்படும் அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியுமா? ஒரே கேள்விதான். அந்த வீடை நம்ம கட்டுறோம், அல்லது என்ன ஒரு கட்டடமாக இருந்தாலும் சரி, அது நிலையானதாக இருக்க வேண்டும் என்பது நம் மனதில் உள்ள குறிக்கோள். நிலையாகவே இருக்கட்டும். ஒரு காலகட்டத்தில் அது ஒரு நாளாவது அழிவுக்கு உட்பட்டு விடும் அப்படிங்கிறத யாருனாலையும் மறுக்க முடியுமானா கண்டிப்பாக மறுக்க முடியாது. நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். ஒரு 5000 வருடம் 6000 வருடங்கள் தாண்டி இருக்கிறது, சரி, அதற்கப்புறமும் அதுக்கு அழிவில்லையா அப்படின்னு கேட்டால் நம்மால் உறுதியிட்டு எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா காலம் எல்லாத்தையும் மாற்ற வல்லது. அதே போல் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூத உடலிலே உயிரானது குடிகொண்டிருக்கிறது அப்படின்னா தான் சுமந்து வந்த இந்த கர்மங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக இந்த உடலை சுமந்து கொண்டு இந்த உடலிலே அது தங்கி இருக்கிறது. இப்போ ரொம்ப முக்கியம், பிறக்கும் போது ஏதாவது கொண்டு வந்தோமா அப்படின்னு கேட்பாங்க. பிறக்கும் போதும் யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை, போகும்போதும் யாரும் எதையும் கொண்டு போவதில்லை. நிறைய சொல்லியிருப்போமா இந்த வாக்கியங்களை? உண்மையா? பிறக்கும் போதும் யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை, போகும்போதும் யாரும் எதையும் கொண்டு போவதில்லை, உண்மையா? கிடையவே கிடையாது. அதாவது பொருளாக எதையும் நாம் கொண்டு வருவதில்லை, பொருளாக எதையும் நம்மால் கொண்டு போக முடிவதும் கிடையாது. ஆனால் பிறக்கும்போது தனது முன்ஜென்ம கர்மாக்களை கொண்டு வருகிறார்கள். இறக்கும்போது செய்த நல்வினை தீவினையின் பயனாக விளைந்தவற்றையெல்லாம் கொண்டு செல்கிறார்கள். இந்த ஆன்மாவானது சுமந்து செல்கின்றது. அவரவர் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப எல்லாமும் அமைகிறது அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடலுக்கு அழிவுண்டு, உள்ளிருக்கின்ற ஆன்மாவிற்கு அழிவில்லை. உடலானது அழிந்து போகும், ஆன்மாவானது அழிவதில்லை. மாறாக இன்னொரு கூட்டை தேடி சென்று விடுகிறது. தத்தம் செய்த கர்மாவின் காரணமாக அதை அனுபவிப்பதற்காக மற்றொரு கூட்டை தேடி சென்று விடுகிறது. இந்த பிரபஞ்சத்திலே அல்லது இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொருள் யாவும் நிலையற்றது நிலையற்றது நிறைய சொல்லுவாங்க. நம்மளோட ஞானியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வாழ்க்கையே நிலையற்றதடா அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையே நிலையற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையே நிலையற்றதுங்கும் போது இங்கே இருக்க பொருட்கள், ஆடம்பர பொருட்களாக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்களாக இருக்கட்டும், எல்லாம் நிலையானதா அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனோட வாழ்க்கையே மாறி போய்விடுகிறது. இந்த பொருள் எல்லாம் மாறாமல் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. அதுவும் மாற்றத்திற்கு உட்பட்டது தான். ஒரு பொருளை நம்மால் உருவாக்க முடியுமா? இந்த பஞ்சபூத ஒத்துழைப்பு இல்லாமல், இந்த பிரபஞ்சத்திலே இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுக்காமல் புதிதாக ஒரு பொருளை நம்மால் உருவாக்க முடியுமானா முடியாது. சரி, எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அறிவியலாளர்கள் அதை கண்டுபிடித்தார்கள் இதை கண்டுபிடித்தார்கள்னு. கண்டுபிடித்தார்களா உருவாக்கினார்களா? கண்டுபிடித்தார்கள் என்றால் யார் தொலைத்தது? எதையோ தேடி எடுத்தால் தானே அதுக்கு பேர் கண்டுபிடிக்கிறது. அப்போ அதை யார் தொலைத்தது? சின்ன பிள்ளைத்தனமான கேள்விதான், இருந்தாலும் அதற்கு பதில் வேண்டுமல்லவா? சரி, இப்போ கண்டுபிடிப்பு அப்படிங்கிற வார்த்தையை விட்டுடலாம். ஒரு பொருளை உருவாக்கினார்கள். உருவாக்கினார்களா? எதை வைத்து உருவாக்கினார்கள்? யார் அந்த மூலப்பொருட்களை கொடுத்தது? யார்? இந்த பிரபஞ்சத்திலிருந்து அவர்கள் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லையா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறது. அப்போ ஒரு பொருள் புதிதாக உருவாகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டால், வேறொரு பொருளாக இருந்து இன்னொரு பொருளாக உருமாற்றம் அடைகிறதே தவிர புதிதாக ஒரு பொருள் அங்கு பிறப்பது இல்லை. இப்போ மண், களிமண் கீழே இருக்குது, அதை மண்ணுன்னு தான் நம்ம சொல்ல முடியும்.
அதோட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து அதை நல்ல பக்குவமாக பிசைஞ்சு பானை செய்கிறாங்க. இப்போ அந்த பானை செய்து முடித்ததற்கு பிறகு நாம் அதை பார்த்து என்னான்னு சொல்லணும். பானைன்னு சொல்கிறோம், சரி, அதை பானைன்னு சொல்லலாமா, அல்லது அந்த மண்ணோட சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாமா, மண்ணெல்லாம் சேர்ந்து இருக்கின்ற ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாமா? அப்படித்தான் இங்கே இருக்கின்ற பொருட்களை எடுத்துத்தான் எதையும் செய்ய முடியும். இங்கே இருக்கின்ற பொருட்களை எடுத்துத்தான் எதையும் கண்டுபிடிக்க முடியும். நம்ம அறிவியலாளர்கள் சொல்வது போல இந்த பிரபஞ்சத்திலே இருக்க பஞ்சபூத கூட்டை தவிர்த்து நீங்கள் எதையும் செய்து காட்ட முடியும் என்றால் அது பெரிய விஷயம். அதை நம்ம உண்மையாகவே ஒத்துக்கொள்ள வேண்டும். அறிவியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பஞ்சபூத சேர்க்கை தவிர்த்து நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படிங்கும் போது நாமும் நிலையற்றவர்கள் தான், நாம் செய்கின்ற பொருட்களும் நிலையற்றது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை ஏன் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், சொல்லிகிட்டு இருக்கோம்? ஒரு தெளிவான அறிவு வேண்டும் அல்லவா? எதையும் அறிந்து கொள்ளுதல் அறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கூட்டுக்குள்ளே உயிர் வாழ்கின்றது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்வினை தீவினை பலனின் காரணமாக நாம் தூக்கி வந்த கர்ம மூட்டையின் காரணமாக அதை கழித்தற்கு ஏற்ற உடம்பை இறைவன் நல்கி இருக்கிறார். நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்னன்னா, இப்போ வாழும்போது நிறைய பாவங்களை செய்கிறாங்க, ஆனால் நல்லா வாழ்கிறாங்க ஐயா, கேட்கறது உண்டு அல்லவா? பொறுமையாக எல்லாத்தையுமே நீங்கள் அணுகணும். ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது அதுக்கான பாதிப்பு நம்மளுக்கெல்லாம் உடனடியாக வந்துடுது. ஆனால் பெரிய தப்பு செய்கிறாங்க, நல்லா தான் வாழ்கிறாங்க அப்படின்ற அந்த கேள்வியானது நமக்குள்ளே எழும். இயற்கையில் ரொம்ப இயல்பான கேள்வி, சரியான கேள்வியும் கூட. இப்போ இந்த உடலை ஏன் இறைவன் கொடுத்தார் அப்படின்னா, நம்ம செய்த கர்மங்களை நிறைய வகைப்படுத்துவார்கள். அந்த வகையிலே நிறைய கர்மங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் ஒரே பிறவியில் உன்னால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட கர்மத்தை மட்டும் கழிப்பதற்காக அந்த உடலை தேர்ந்தெடுத்து அந்த ஆன்மாவானது அங்கு வருகிறது. இப்போ நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம். நிறைய புண்ணியங்களும் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் 1000 கசையடியை தாங்குகிற அளவுக்கு ஒரு பாவம் செஞ்சுருக்கோம். அதே போல் உடலை ரணப்படுத்துவது போல இன்னும் பாவங்களை செய்திருக்கோம். பிறர் மனசை புண்படுத்துவது போல பாவங்கள் நிறைய செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய பாவங்கள் அங்கே இருக்கிறது. அப்படின்னா இது அனைத்தையும் நீ ஒரே பிறவியில் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா சில சமயங்கள் அது முடியாமல் போகும் அல்லவா? அப்போ என்னன்னா, இதில் ஒரு குறிப்பிட்ட கர்மாவை கழிப்பதற்காக இப்போ 1000 கசையடியை தாங்கக்கூடிய ஆற்றல் உடைய அந்த உடம்பை உங்களுக்கு கொடுத்து அந்த பிறவியிலே அந்த 1000 கசையடிகளை மட்டும் இறைவன் கொடுத்து அதை கழிக்க வைக்கின்றார். இது ஒரு உதாரணத்திற்கு தான், இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது ஏன் அந்த வேறுபாடு. அப்போ இந்த பிறவியில் நான் சின்ன தவறு தான் ஏன் செஞ்சேன், அது பாருங்கள் உடனே எனக்கு நடந்துருச்சு. நான் ஒருத்தங்கிட்ட ஒரு பொய் சொல்லி ஏமாத்தினேன், ஒரு 1000 ரூபாய் ஏமாத்தினேன், என்கிட்ட இன்னொருத்தன் வந்து 2000 ரூபாய் ஏமாற்றிட்டான். அப்போ உடனே அது வருகிறது. ஆனால் சில பேர் பெரிய தவறுகள் செய்தும் வருவதில்லைன்னா இந்த ஒரு வினையை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடம்பின் மூலமாக அந்த கர்மத்தை நீங்கள் இந்த பிறவியிலே கழித்து விடலாம் என்று இருக்கும் பொழுது அந்த வினையானது மீண்டும் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. ஆனால் செஞ்சது பெரிய பாவங்க. அது பாருங்கள், அவனை ஒன்றும் பாதிக்கலை அப்படின்னா தெளிவாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த உடம்பானது நீங்கள் எடுத்த இந்த பிறவியில் இந்த உடம்பானது எந்த அளவு கர்மாவை தாங்க முடியுமோ, ஏன்னா ஏற்கனவே நீ நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது. இந்த பிறவிலே அந்த பெரிய கர்மத்தையும் கொடுத்தா அது உனக்கு பெரிய வலியை ஏற்படுத்த போவது இல்லை, அதை நீ உணரப்போவதும் இல்லை. அதனால தான் அதெல்லாம் கர்ம மூட்டையில் போய் சேர்ந்துடும். அப்போ இன்னொரு பிறவி எடுக்கும் பொழுது அதற்கான உடலானது கிடைக்கப்பெற்று அந்த துன்பத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டி வரும். இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது இடமே இல்லை. யார் செஞ்சாங்களோ அதை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அறிவியலாளர்கள் கூற்றுப்படி கூட சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு இணைக்கும் சமமான எதிர்வினை உண்டு இல்லையா? நீ என்ன வினை செய்கிறாயோ அந்த வினையை நீ அறுவடை செய்தே ஆக வேண்டும். அது உன்னை துரத்தியெல்லாம் வராது, அது உன்னுடனே தான் இருக்கின்றது, அந்த ஆன்மாவுடனே தான் அதுவும் பயணிக்கின்றது. அதனால தான் எதையும் செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சுட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. பிறர் புண்படும்படியாக வார்த்தைகளை பேசுவதும் தவறு, பிறரை புண்படுத்துவதும் தவறு, இன்னும் சொல்லப்போனால் ஒருவரை உடல் ரீதியாக துன்பப்படுத்துவதுமே தவறு. இப்படி நீங்கள் எதை வகைப்படுத்தினாலும்
உங்களால் அனுபவிக்கக்கூடிய கர்மாவாக இருக்கும் பட்சத்தில் அது உடனடியாக வந்து சேர்கிறது. இல்லை அது ரொம்ப பெரிதாக இருக்கிற பட்சத்தில் அது நிறைய பரிமாற்றங்களை அடைந்து அடுத்து ஒரு விரவியை கொடுத்து அதிலே அந்த கர்மாவை தாங்குகின்ற அளவுக்கான உடல் வலிமையும் கொடுத்து அல்லது மனதையும் கொடுத்து அதை அனுபவிக்கும் போது அப்போ தான் அந்த குற்ற உணர்ச்சி. ஏன்னா நம்ம நிறைய கஷ்டங்கள் படும்போது தெரியாது, ஏன்பா நான் எதுவுமே செய்யலை இவ்வளோ கஷ்டம் வருதுன்னா எங்கேயோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ விட்ட குறை தொட்ட குறை, அதுவாலாம் வராது. நாம் செய்யாமல் அதுவாக வராது. ஏதோ ஒரு பிறவியில் செய்தது, ஏதோ ஒருவரை புண்படுத்தும்படி நாம் பேசிய வார்த்தைகள், இந்த ஜென்மாவிலே நாம் சரியாக இருந்தாலுமே கூட அந்த வார்த்தைகள் நம்மை துளைத்து எடுக்கிறது. அப்படிங்கும் போது இதே வார்த்தைகளை நாம் யாரிடமோ பேசியிருக்கிறோம், ஒருவரின் மனதை அந்த அளவுக்கு துளைத்து எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எதுவுமே நம்மால் ஆவது இல்லை. ஆனால் ஏன் இந்த பிறவி திரும்ப திரும்ப கிடைக்குது? எப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு, இந்த நல்வினை தீவினைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த கர்மத்தோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு, எதுவுமே என்னால் ஆவது இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு வருகின்ற வினையை அவ்வாறே பார்த்து விட்டு கடந்து செல்லும் பொழுது அது எல்லாம் கழிக்கப்பட்டு விடுகிறது. இது ஞானியர்கள் தெளிவாக குறிப்பிடுவது. அதனால தான் பெரிய ஞானிகள் எல்லாம் மௌனிகளாகவே இருந்திருக்கிறார்கள். பேசுகிறோம் என்றால் அதன் விளைவாக நிறைய வினைகளை நாமே உண்டாக்கி கொள்கின்றோம். பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றாது அப்படியே கண்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் ஞானியர்கள். அப்போ சில பேர் கேட்குறாங்க, அப்போ ஜடம் மாதிரி இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஜடம் என்பது வேறு, அதாவது எதற்கும் எதிர்வினை ஆற்றாதே என்பது. இந்த இடத்தில் பேசினால் சரியாக வருமா தவறாக வருமானு நம்மளுக்கு தெரியாது, நம்ம பேசுகிறது சரியாக தப்பான்னு தெரியாது. ஆனால் பேசுகின்ற வார்த்தை ஒருவரை மீண்டும் புண்படுத்துகிறது என்னும் பொழுது அந்த கர்மாவையும் நாம் சேர்த்து தூக்க வேண்டியது இருக்கும். இப்போ அதே போல் கண்ணுக்கு எதிராக ஒரு அநியாயம் நடக்கிறது, அதர்மம் நடக்கிறது அப்படிங்கும்போது இதெல்லாம் அவன் விதித்த கர்மா அப்படின்னு நம்ம விட்டுட்டு செல்கிறோம் அப்படின்னாலுமே அங்கே பிரச்சனை. ஏன்னா நியாய அதர்மங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த நீதி தர்மம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றியும் நாம் புரிதல் வேண்டும். கண்ணுக்கு எதிராக ஒரு உயிரை ஒருத்தர் வதைக்கிறாங்க அப்படின்னு தெரியுது, உயிர் வதை அப்படிங்கிறது அதர்மம். அதை தடுக்காமல் நாம் சென்றாலும் அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதனால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த உலகம் இன்னும் இயங்கி கொண்டே இருப்பதன் காரணம் என்னன்னா, இன்னும் மனிதர்களுக்குள் அந்த புரிதல் இல்லை. எது நியாயம், எது அந்நியாயம், எது தர்மம், எது அதர்மம் என்ற புரிதலை இன்னும் நமக்குள் வராததன் காரணமாக நாம் எந்த இடத்தில் செயலாற்ற வேண்டுமோ அந்த இடத்தில் செயலாற்றாமல், எந்த இடத்திலெல்லாம் நாம் தவிர்த்திருக்க வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் செயலாற்றுவதன் காரணமாக நாமே அறியாமல் சில வினைகளை ஏற்படுத்தி கொண்டு அதன் விளைவாக அடுத்தடுத்த பிறவிகளுக்கு சென்று கொண்டே இருக்கின்றோம். அதுதான் இந்த இடத்துல ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ இதை எப்படி பகுத்தாய்ந்து பார்ப்பது? சிவன் கோயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவன் கோயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. பதி பசு பாசம், பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சிவாலயத்தில் கர்ப்ப கிரகத்தில் லிங்க திருமேனியானது இருக்கும், பதி. அதுக்கு அப்படியே நேர் எதிர்த்தாப்பில் சிவனோட வாகனமான நந்தி வீற்றிருப்பார், அதுதான் பசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மா. பாசம் அப்படிங்கிறது பின்னாடி பலிபீடம் இருக்கும், பின்னாடி பலிபீடமானது அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது நம்மக்கிட்ட இருக்க தீய எண்ணங்களை எல்லாம் அங்கே பலி கொடுத்து விட்டு போங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன, நம்ம பேசுனதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எப்பவுமே பதி பசு பாசம், இந்த பசுங்கிற ஆன்மா எப்பவுமே அந்த பதியை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே லிங்க இறைவனை பார்த்த வகையிலே இந்த வாகனமானது அமைந்திருக்கிறது என்றால், உள்முகமாக எப்பொழுதுமே இந்த ஆன்மா யாரை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் பதியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், பதியை உணர வேண்டும். அதுதான் தெளிவாக சொல்கிறது. அந்த கடவுளை ஆன்மாவானது கண்டு கொண்டது என்றால் நம்ம தான் அந்த எல்லாத்தையும் பலி கொடுத்துறோமே, பலிபீடம் பத்திரலிங்கம்னு சொல்லக்கூடிய அந்த பலிபீடத்தில் நம்மக்கிட்ட இருக்க நல்வினை தீவினை எல்லாத்தையும் பலி கொடுத்துட்றோம். பலி கொடுத்துட்டு அமைதியாக நான் யாரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உள்ளே இருக்க பதியை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற பதியை மட்டும்தான் அந்த பசுவானது பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த சிந்தனையுமே இல்லை. அப்படிங்கும் போது நம்ம இப்போ சொன்ன நீதி தர்மம் நியாயம் அநியாயம் எல்லாம் விளங்கும், எல்லாம் விளங்கும். அதன்படி இறைவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செயலாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பெரிய புரிதல். இது
ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு உயிரினங்களுக்கு இறைவன் உணர்த்துகிறார். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நந்திக்கும் நீங்கள் சிவனுக்கு இடையில போகாதீங்க அப்படின்னு. அது அங்கே மட்டும் கிடையாது. நீங்கள் அம்பிகை போனீங்கன்னா சிங்க வாகனம் இருக்கிறதுனா அதுக்கு இடையிலுமே போகக்கூடாது. எல்லாம் ஒரே தாற்பயம்தான். பதியை பசு பார்த்து கொண்டிருக்கின்றது, பார்க்க வேண்டும், அதுதான் உண்மை. எப்போவுமே உள்முகமாக இறைவனை கண்டு கொண்டே இருந்தால் நம் மனதிற்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை நாம் கண் சிமிட்டாமல் பார்ப்பது போல் அவரையே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த இடத்துல இறைவனின் காட்சியை பெற்று நாம் ஒரு உயரிய நிலையை அடைய முடியும். எப்பொழுது அந்த காட்சியானது கிடைக்கப் பெறுகிறதோ, ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க போது புரிதல் தெளிதல் எல்லாமே உண்டாகும். அப்படி வரும் பொழுது நீதி தர்மம் நியாயம் அநியாயம் எல்லாமே நம் பார்வைக்கு வரும். அதன்படி செயலாற்றுதல் உத்தமமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த உலகத்தில் ஏதாவது பொருளை, தேவையான பொருள் தேவையில்லாத பொருள்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமாக சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா எல்லாமே ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்தை பெறும். இது தேவையில்லாதன்னு உங்களால் எதையுமே சொல்ல முடியாது. இப்போ வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளானது உடைந்து விடுகிறது என்றால் தூக்கி போட்டு விடுகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதை உடைத்து விட்டோம், அழித்து விட்டோம், பழைய இரும்புக்கு போட்டு விட்டோம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நினச்சிக்கிறோம். ஆனால் அதை அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னா அதை மறுசுழற்சி செய்கிறார்கள். நான் பழைய இரும்புக்கெல்லாம் போடல, மண்ணில் போட்டேன், அது திரும்பியும் மக்கி இரும்பு தாதுவாக மாறுகிறது. அதுவும் மறுசுழற்சி ஆகின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போலத்தான் இந்த உடலில் இருக்கின்ற உயிரும், இந்த உடலானது கர்மத்தை தாங்க முடியாத அளவுக்கு சென்று விட்டால் இந்த கூட்டை விட்டு பிரிந்து வேறொரு கூட்டிற்கு செல்கிறது. தூங்கி எழும்பது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தூங்கி எழும்புவது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நீண்ட விழிப்புக்கு பிறகு இந்த உடல் வேண்டாம், இன்னொரு உடலுக்கு செல்கின்றோம் என்றால் தூக்கமும் விழிப்பு நிலையும் போல இன்னொரு உடலுக்கு போவது. கிட்டத்தட்ட இது ஒரு துக்கம் கிடையாது. இந்த உடலை விட்டு நாம் வேறு உடலுக்கு செல்கின்றோம் என்றால் அது துக்கமான நிகழ்வு அப்படிங்கிறதே கிடையாது. அது இன்னும் சொல்ல போனால் அடுத்தடுத்து கர்மாவை கழிப்பதற்காக புது புது உடலை நாம் தேடி சென்று கொண்டே இருக்கின்றோம். இது இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. எப்போ இறைவனை உணர்ந்து இறைவனுடன் இரண்டர கலந்த நிலையில் இருக்கின்றோமோ அதுதான் சிறப்பே தவிர இந்த மாதிரி புது புது உடல்களை எடுத்து இன்னும் கர்மாக்களை சேர்த்து கொண்டே போவதனால் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை. அது தற்காலிகமாக ஆனந்தமாக இருக்கலாம், நிரந்தர ஆனந்தமாக அது இருக்காது, உண்மையான ஆனந்தமாக அது இருக்காது. இறைவனின் திருப்பாதத்தை சேர்ந்து இருப்பது தான் உண்மையான அந்த ஆனந்த நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம திரும்ப சொல்கிறது ஒன்று தான், இந்த உடலும் மறுசுழற்சிக்கு உட்பட்டது. இந்த உடலும் மறுசுழற்சிக்கு உட்பட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா ஓடி ஆடிக்கிட்டு இருக்க வரலும் இந்த உடலுக்கு இருக்கின்ற மரியாதை வேறு யாருக்குமே இருக்காது. நீங்கள் நல்லது செய்கிறீங்க அப்படிங்கும்போது வர்றப்பெல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க, ஆஹா அப்படின்ட்டு. நீங்கள் கெட்டதாக செய்கிறீங்கன்னா அதே கையை நீட்டி தூற்றுவார்கள். அதெல்லாம் எந்த மாறுபாடுமே கிடையாது. இது நடமாடிக்கிட்டு இருக்கிற போது இந்த நடமாட்டம் இல்லை ஐயா. இந்த உடலானது தளர்ந்து விட்டது, இந்த உடலில் அந்த உயிர் தங்குவதற்கான ஆற்றலை இழந்து விட்டது, இந்த உயிரானது இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டது. என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள், என்ன நடக்கும்? அவ்வளோ ஆஜானு பாகுவான இந்த உடல், ஆஜானு பாகுவாக நல்ல நிறைய எதையெல்லாம் உண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் உண்டுவிட்டு நல்ல உடலை பெருத்து வைத்திருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாம் அந்த இடத்துல பிடித்து வைத்து நிற்கணும். ஏதோ ஒரு இடத்த நம்ம பிடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, கிடைத்து விட்டார்கள். இந்த உயிர் போன பிறகு பல பெயர்களை வைத்து அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். தூக்கி போடப்பா அப்படின்னு சொல்கிறது தான் மிச்சம். இன்னையப்பா வீட்டில் ஒரு இடத்த காத்துட்டு வச்சுட்டு இருக்கீங்க, தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லாது தான் மிச்சம். நம்ம என்ன செஞ்சுருந்தாலும் சரி, வச்சு அழகு பார்ப்பதற்கெல்லாம் இங்கு இடம் இல்லை, வைத்து அழகு பார்ப்பதற்கெல்லாம் இங்கு இடமில்லை. அந்த உயிரானது, அந்த சிவமானது அந்த உடலிலே உள்ளவரை தான் அதற்கு மதிப்பு. அந்த உடலுக்கு, பூத உடலுக்கு மதிப்பு. அதன் பிறகு அதற்கு மதிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடுகிறது. கொண்டு போய் கிடையாக கிடத்தியாச்சு. இப்போ மண்ணுக்குள்ளே புதைச்சாச்சு, இல்லை நெருப்பில் தகனம் செஞ்சாச்சு. என்ன மிச்சமாகும்? அப்போ இங்கே மறுசுழற்சி அப்படிங்கிறது எப்படி நடக்குது? ஏதோ ஒரு பொருளானது இன்னொரு பொருளாக மாறுமே தவிர இல்லாமல் போகாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, எரிச்சதுக்கப்புறம் இந்த உடல் இல்லை, ஆனால் சாம்பலானது மிஞ்சுகிறது.
சாம்பலானது மிஞ்சுகிறது. அதே போல் புதைத்து விட்டாச்சு, புதைத்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அதை தோண்டி பார்த்தா அங்கு நம் பூத உடல் இருக்க போவதில்லை, மாறாக அதையெல்லாம் மண்ணுண்டு அந்த இடத்துல கிருமிகளாகவோ, நம்ம சொல்கிற மாதிரி வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி அந்த உடலை உண்ட கிருமிகள் பல விதமாக மாறுதல்களுக்கு உட்பட்டிருக்கும். எஞ்சிய மண்டை ஓடுகள் அங்கங்கே இருக்கும் அல்லவா, அதையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் துகளாக ஒரு சாம்பல் போல வந்துட்டு மாறி இருக்கிறது, மாவாக மாறி இருக்குன்னா இன்னொரு உருமாற்றம் அடைந்திருக்கிறது இந்த பூத உடலுமே கூட. அதுவும் அழிவுக்குட்பட்டது அல்ல, அதுவும் அழிவுக்குட்பட்டது அல்ல. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலானது எனக்கு எப்படி கிடைத்தது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். தாயின் கர்ப்பத்திலே உருத்தரித்த நாளிலே ஒரு செல்லாக உயிர் பெற்ற இந்த உடலானது பல்கி பெருகி பல லட்சம் செல்களாக மாறி இந்த பூ உலகத்திலே அவதரித்து இன்னும் மேலும் மேலும் அதை அதிகரித்து ஒரு பெரிய உடலை பெற்று அந்த உடலை விட்டு உயிர் பிறந்த பின்னர் மீண்டும் ஒரு செல்லாக மாறுகிறது, மீண்டும் ஒரு செல்லாக மாறுகிறது. இது உண்மைதானே? மீண்டும் ஒரு செல்லாக உருமாறுகிறதுனா என்ன அர்த்தம்? மீண்டும் இன்னொரு உடலை தேடி அதுவானது செல்கிறது. அப்போ இந்த இயக்கமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த இயக்கமானது இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, ஆசைப்படாவிட்டாலும் சரி, இந்த பிரபஞ்ச இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. இந்த பிரபஞ்ச இயக்கத்திலே நாமெல்லாம் ஒரு பொருட்டா அப்படின்னா கிடையாது. ஆனால் நம்மளுடைய அன்பு அப்படிங்கிறது ஒரு பொருட்டு இறைவனுக்கு. நம்முடைய உண்மையான அன்பு அப்படிங்கிறது இறைவனுக்கு ஒரு பெரிய பொருட்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் செலுத்துகின்ற அந்த உண்மையான அன்பானது இறைவனை மகிழ்விக்கிறது என்றால் கண்டிப்பாக இறைவனின் பாதத்திலே ஒரு இடம் நமக்கு கிடைத்துவிடும். இப்போ இவ்வளவு நிலையற்ற வாழ்க்கையில் இருந்தாலும் நிலையான விஷயத்தை தேடி நாம் ஓடும் பொழுது, நிலையான விஷயத்தின் மீது நாம் நம்மளுடைய பற்றுதலை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வாழ்க்கையானது ஒரு புது பொலிவுடன் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை அப்படிங்கிறது அது சிவபெருமான் மட்டும்தான். ஏன் வர்றதில்லை போகிறதில்லைன்னு சொல்கிறோம்? எங்கே போகிறது, எங்கே வர்றது? உன்னுடனே இருக்கும்போது எங்கே வர்றது, எங்கே போகிறது? ஆனால் உன்னுடனே இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்ள தான் முடியுமே தவிர வேறு எங்கும் தேடியெல்லாம் செல்ல முடியாது. தேடி செல்ல வேண்டுமென்றால் சிவலிங்கத்தை நந்தியம்பெருமான் நோக்குவது போல உள்முகமாக உள்ளே இருக்கின்ற பதியை தேடினால் மட்டுமே கண்டுகொள்ள முடியுமே தவிர புறத்தே தேடி அழிந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம மனதார ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நம்ம நிறைய பேர்த்து கையை பிடித்து நடக்கும்போது மனதில் வந்துட்டு ஒரு அமைதி தென்படும். நமக்கு நெருக்கமானவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையை இறுக பிடித்து கொள்ளும் பொழுது எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது ஒரு பெரிய பலத்தை உண்டாக்குவது போல இருக்கும். ஆனால் நாம் ஒருவருடைய கையை பிடித்திருந்தோமே ஆனால் நம் மனதானது தெளிவடைவது போல் ஒரு பிம்பம் வரும்போது அந்த பிடியிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு தனியே விடுகின்றோம். அதன் பின்னர் ஏற்படக்கூடிய எல்லா வினைகளுக்கும் நாமே காரணமாக இருப்போம், நாம் தான் சந்திக்கவும் நேரிடும். அதில் முதலாவதாக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, பிற தெய்வங்களை இகழ்ந்து பேசுதல் எக்காரணம் கொண்டும் கூடாது. இந்த இடத்தில் நமது பக்தி அல்லது அந்த ஆத்மாத்மான பக்தி என்பது சிவனை பிடித்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் மற்றவர்கள் எவரேனும் தவறாக பேசினாலும் நாம் எக்காரணம் கொண்டும் எந்த இறைவனையும் தவறாக பேசக்கூடாது. காரணமும் சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால் எல்லா உயிர்களும் எல்லா தெய்வங்களும் சிவத்தினுள் ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரே விஷயம். யாராக இருக்கட்டுமே, அது பூச்சியாக, புழுவாக அல்லது கழுகாக, விலங்குகளாக, மனிதராக, யாராக இருந்தாலும் சரி, அந்த அனைத்துமே சிவத்தினுள் ஒடுக்கம். அப்போ நீங்கள் தெரியாமல் ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை இகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டாலும் நாம் பேசக்கூடாது. அது நம் சிவபெருமானையே தவறாக பேசுவதற்கு ஈடாகிவிடும். அதனால் எந்த தெய்வமானாலும் அந்த தெய்வத்தில் உள்ள சிவத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எப்போவுமே நமக்கு ஒரு பாதுகாப்பாக உணர வேண்டும் அப்படின்னு நினைத்தோம் அப்படின்னா, நம்ம ஒருவரோட கையை பிடித்து கொள்வதற்கு பதிலாக
ஒருவரிடம் நாம் சரணடைந்து இருக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு தந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தையோட கையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு விட்டுட்டு ஓடிடுவீங்க. ஆனால் தந்தையோட பாசம் அப்படிங்கிறது ஒரு ஒரு உத்தமமான ஒரு விஷயம். இப்போ உங்களை கட்டி அணைத்து கொண்டிருக்கிறார், தோள் மீது ஏற்றி கொண்டிருக்கிறார், தோளில் உட்கார வச்சுட்டு போவாங்க. ஒரு திருவிழா கூட்டத்தில் எடுத்துக்கங்க, திருவிழா கூட்டத்தில் போகிறீங்க, நம்ம அப்பாவோட கையை நம்ம பிடிச்சிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது கூட்டத்தில் நெரிசலின் காரணமாக அப்பாவோட கையை விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் அப்பாவோட தோளில் ஏறி உக்காந்துக்கிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிடியிலேருந்து நம்மால் விலக முடியாது, நம்ம தனித்தும் போக மாட்டோம். ஞானிகள் குறிப்பிடுவதும் அதைத்தான். இறைவன் மீது வைக்கின்ற பக்தி அப்படிங்கிறது நீங்கள் இறைவனை பிடித்து கொள்ளக்கூடாது, நீங்கள் இறைவனை பிடித்து கொள்ளக்கூடாது. அது சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம மனதானது சில நேரத்தில் மாறக்கூடும் என்பதால் தான் அதை குறிப்பிடுகிறார்கள். இறைவனை நீங்கள் பிடித்து கொள்ளாதீர்கள், மாறாக இறைவனிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். அவர் உங்களை பாதுகாத்து வருவார். அவர் உங்களை இறுக்கமாக பிடிச்சுக்கிறார், தூக்கி தோளில் உட்கார வச்சுக்கிறார். அப்படிங்கும்போது உங்களை எந்த காரணத்திற்காகவும் கீழே இறக்கி விட மாட்டார். எந்த சோதனைகள் வரும் பொழுதும் உங்களை மட்டும் தனியே அனுபவிக்க விட மாட்டார். எந்த காலகட்டத்திலும் உங்களை விட்டு அவர் எப்பொழுதுமே பிரியவும் மாட்டார் அப்படிங்கிற தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும். இது ஆன்மீகத்தை பொறுத்தளவு மிகவும் உத்தமமான ஒரு விஷயம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் நிகழும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே போல் அது உலக உண்மை, எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மரணத்திற்கு அப்புறம் இந்த உடல் செயல்படாமல் போயிடும். அதாவது எந்த இடத்தில் அப்படியே ஸ்டன் ஆகி உடலோட செயல்பாடுகள் நிற்கிறதோ, நம்மளோட இயல்பான செயல்பாடுகள் நின்று விடுகிறதோ, அதைத்தான் நம் மரணம் என்கின்றோம். இந்த பயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்கள் உடல் செயல்பாடுகள் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடும். இதுவரை நீங்கள் எப்படி செயல்பட்டீங்களோ அந்த செயல்பாடானது உங்களால் அதற்கு பின் செயல்பட முடியாது. அப்போ அந்த இடத்துல சூட்சமமாக நம்ம மரணத்தோட வழியை தான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ தேவையில்லாத பயங்கள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும் போது கட்டாயமாக அது உங்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். நம்முடைய பக்தியின் வழியே செல்வதை அது தடுத்துவிடும். அதனால் தேவையற்ற பயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இறைவனின் கையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது சில சஞ்சலங்கள் ஏற்படும் போது ஆன்மீகத்தில் நாமே அறியாமல் அந்த பிடியிலிருந்து விலகி கொள்கின்றோம். மாறாக இறைவனிடம் நாம் சரணடைந்து விடும் பொழுது, எனக்கு எது நடந்தால் நீயே பார்த்துக்கும் போது அவர் தூக்கி நம்மளை தோளில் உட்கார வைக்கிற மாதிரி வச்சுக்கிறார், இல்லை இறுகி அணைப்பது போல அணைத்து கொள்கின்றார். அப்படிங்கும் போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் நம்மை கைவிடுவது இல்லை. நிகழ்கின்ற துன்பங்கள் நமக்கு வேதனை அளிப்பது போல தெரிந்தாலும் உள்ள தூய்மை, உள்ளத்தில் ஏற்படுகின்ற தெளிவு நம்மை உணர வைக்கும். நாம் இறைவனின் பிடியில் இருக்கின்றோம், அதனால் நமக்கு எதுவும் நேராது, எது வந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையானது நாம் உள்ளத்தில் ஊற்றெடுப்பது போல பெருகி வரும். அப்பொழுது எந்த நிகழ்வுகளாகட்டும், எந்த வினைகளாகட்டும் எல்லாமே நமக்கு இன்பத்தை தருவதாகத்தான் அமைகிறது. அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இறைவனோட கையை நீங்கள் பிடிச்சிக்குவீங்களா, இல்லை இறைவனிடம் நீங்கள் சமர்ப்பணமாகி விடுகிறீர்களா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி. படிப்படியாக எல்லாமே சிவம்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு பயம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எதையுமே உண்மைன்னு நம்பாதீங்க. ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது இது மாயை சூழ்ந்த உலகம், அந்த மாயையிலிருந்து எவர் ஒருவர் விடுபட்டு வருகிறாரோ அவர்தான் சிவத்தை அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே அங்கே ரியாக்ட் பண்ணாமல் அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து அதற்கு தகுந்தாற் போல முடிவெடுப்பது தான் உத்தமம் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், குறைந்தது ஒரு நாளைக்கு ஒருவருக்கேனும் அன்னதானம் செய்துவிட்டு நாம் பசியாறுவது மிகவும் சிறந்த விஷயம். சிவனடியார்களையோ சிவபக்தர்களையோ பார்த்தால் அந்த சிவனையே பார்த்ததாக நினைத்து கொண்டு அவர்களுக்கான உபச்சாரங்களை செய்து அவர்களுக்கான மரியாதையை செய்ய வேண்டிய முழு முதல் கடமை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தவறாமல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோன்னா, வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிறத நிறைய விஷயத்தை தேடுறோம். ஒன்று ஆன்மீகத்தை பொறுத்தளவு சரணாகதி, சரணடைதல் அப்படிங்கிறது இருந்தாலும் வாழ்க்கையில் வாழும் பொழுது
பிறருக்காக நாம் வாழ்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று நாம் பிறரை பயன்படுத்தி கொள்ளல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு உயரணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவங்களோட உழைப்புகளை எல்லாம் எடுத்துக்கொள்வது இன்றைக்கி சமுதாயத்தில் பரவலாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. இதில் எது உத்தமமானதுன்னா, நான் கேட்காமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிறருக்காக வாழ்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். பிறருக்காக வாழ்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஐயா, நான் என் குழந்தைக்காக வாழ்கிறேன், எங்கள் அப்பாக்காக வாழ்கிறேன், எங்கள் அம்மாக்காக, இங்கே அதை குறிப்பிடுவது இல்லை. பிறருக்கு அப்படிங்கும் போது உங்கள் குடும்பம் சார்ந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்பட்டு விடுகிறது. அதுவும் உங்களுக்காக வாழ்வது தான். குடும்பத்தை தாண்டி பிறருக்காக வாழ்தல், பிறர் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக முயல்தல். ஒருவர் அல்லல் படுகின்றார் என்றால் அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து அவரை மீட்டு கொண்டு வருவதற்கு நீங்கள் செய்கின்ற முயற்சி. ஒரு ஊர் கஷ்டப்படுகிறது என்றால் அந்த ஊர் மக்களை யாவும் காக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளுதல். இந்த மாதிரி பிறருக்காக வாழ்தல். அப்படி வாழும் பொழுது நீங்கள் இறைவனுக்கு உடையவராகின்றீர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது சாத்தியமா? இது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிறருக்காக வாழ்ந்த அந்த மனிதர்கள் அனைவரையுமே மனிதர்களுள் மகான்களாக போற்றப்படுகிறார்கள். மனிதர்களுள் மகான்களாக போற்றப்படுகிறார்கள். நிறைய பேர்த்த நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியும் அல்லவா? பிறருக்காக வாழ்ந்து பெயர் பெற்றவர்கள் நம்ம நாட்டிலேயே கூட நிறைய பேர்த்த சொல்ல முடியும். ஞானிகள், ரிஷிகளாகட்டும், இல்லை அரசியல் தலைவர்களில் நிறைய பேர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மனிதர்களுள் மாணிக்கமாக உயர்ந்து காணப்படுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பிறருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது அப்படிங்கிறது உயர்ந்த விஷயம். அது இறைவனோட அந்த கருணையை பெற்றவர்களுக்கு, இறைவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அந்த ஆற்றலானது கிடைக்கப் பெறுகிறது. அவ்வாறு அந்த கிடைக்கப்பெற்ற அந்த அரும்பெரும் வாய்ப்பை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டவர்களின் பெயரானது இங்கு காலச்சுவட்டில் பொறிக்கப்படுகின்றது. காலச்சுவட்டில் பொறிக்கப்படுகிறது. மாறாக மற்றவர்களின் உழைப்பை தமக்காக பயன்படுத்தி கொள்பவர்களின் பெயர்கள் காலத்தில் எங்குமே நில்லாமல் போய்விடுகிறது. அதே போல காலையில் எந்திரிச்சமா சிவபூஜை கட்டாயமாக செய்து பழகுங்கள். அகத்தே சிவன் இருப்பது உண்மைதான். தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். திரும்பவும் சொல்லி பாருங்க, தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். நாம் அந்த தெளிவை பெறும் வரையிலும் நாம் கட்டாயம் சிவபூஜையை அகத்தே செய்வதற்கு முன் புறத்தே செய்தாக வேண்டும். ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா அந்த பிடிமானத்தை கொண்டு அகத்தேடல் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாகிவிடும். அது வரையிலும் கட்டாயமாக நாம் புறத்தே செய்யக்கூடிய சிவபூஜைகளை அந்த முறையறிந்து செய்து வருவது மிகவும் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது நண்பர்களே. முடிந்த அளவுக்கு புண்ணியங்களை செய்து சேர்த்து கொள்ளுங்கள். புண்ணியங்கள் அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கும், இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் புண்ணியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு போகும்போது உங்கள் கர்மாக்கள் கழிந்து ஒரு நேர கட்டத்தில் இறைவனை அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். அந்த இறைவனை அறிந்துவிட்டால் அந்த இறைவனோடு இரண்டர கலந்து விடுவதற்கும் நமக்கு வாய்ப்புகள் அந்த இடத்தில் கிடைக்கும். அப்போது நமது புண்ணியங்கள் யாவும் நிவர்த்தியாய் நாம் இறைவனோடு இரண்டர கலந்து விடுவோம். நம் பிறவிகளும் அறுக்கப்பட்டு விடும். அதனால தான் நம்ம சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு புண்ணியங்களை செய்யுங்கள். ஏழை எளியவர்களுக்காகட்டும், சிவபக்தர்களுக்காகட்டும், அல்லது உங்களுக்கு யார் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு முன் சென்று உதவுங்கள். இது போல் நாம் செயல்பட்டோமே ஆனால் நல்ல முறையில் நமக்கு இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல எப்பையெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களில் எல்லாம் சிவமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது, மனதில் உச்சரித்து கொண்டே இருப்பது ரொம்பவே உத்தமமான விஷயம் நண்பர்களே. பொன் பொருள் இது போன்ற சுகபோகங்களுக்கு ஆசைப்படாமல் முடிந்த அளவு நம் வழியை சரியாக தேர்வு செய்து கொள்ளும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. நமக்கான வழி சரியாக பிறக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நெற்றி நிறைய விபூதி இருக்கணும். அப்பதான் மீண்டும் மீண்டும் அது நமக்கு ஞாபகப்படுத்தும் இந்த வாழ்க்கை என்பது வெறும் சாம்பல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே போல சிவனருளையும் அது நமக்கு பெற்றுத்தரும். கண்டிகை கட்டாயமாக அணிந்திருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
பிறர் மனது புண்படாமல் பேச வேண்டும், அது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் உயிர்வதையை செய்யாமல் இருப்பது இன்னமும் சிறப்பை கொடுக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் படைச்சப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விலங்குகளும் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. வேட்டையாடி சாப்பிட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் மனிதனுக்கு ஆறாம் அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி உண்மை எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மேம்பட்ட தேடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் இழைக்கக்கூடாது, மற்ற உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வள்ளலார் பெருமான் சொல்கின்றார் அல்லவா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அவர் அந்த வாடிய பயிருக்குள்ளேயும் ஆத்மாவை பார்த்திருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம். அதே போலதான் ஒரு மனிதன் தெய்வமாவதற்கு அவனது அறிவை அறிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. அதனால பிற உயிர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது, கொல்லாமையைத்தான் வலியுறுத்துகின்றோம். கொல்லாமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்கிறது. அதே போல் ஆலய பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சிவன் கோவில்கள் இருக்கின்ற நிலைமை என்னவென்று. முடிந்த அளவிற்கு உழவார பணிகளை செய்து அந்த ஆலயத்தை நன்முறையில் பராமரிக்க வேண்டியதும் சிவபக்தர்களின் முதன்மையான கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆலயத்தை எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அதே போல் உங்கள் உடலை பராமரிப்பது ரொம்பவே முக்கியமான விஷயம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கும் போதுதான் அதனுள் இருக்கின்ற ஆன்மாவை நாம் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரெண்டுமே முக்கியம். கோவில் பராமரிப்பு, உடல் பராமரிப்பு அப்படிங்கிறது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இது போல சில விஷயங்களை நம்ம முறையாக கடைபிடித்து வருவது நமக்கு பெருவாழ்வு அளிக்கும். பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். என்னன்னா எல்லாரும் சொன்னதான் நம்மளும் சொன்னோம், உள்ளார்ந்த தேடுதல் அப்படின்னு. இனிமேல் கொஞ்சம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒருத்தரோட ஆன்மீக தேடலுக்கு அடிப்படை தேவை 3 விஷயம். இந்த 3 விஷயம் இல்லை அப்படின்னா அவங்க முழுமை பெற முடியாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன 3 விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குருவை கண்டறிந்திருக்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும், ரெண்டாவது விஷயம். மூணாவது, வேட்கையானது இருக்க வேண்டும், தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்க வேண்டும். இந்த 3 விஷயமும் உங்ககிட்ட சரியா இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா உங்களை யாருனாலையும் அந்த ஆன்மீக பாதையிலிருந்து விலக்க முடியாது. ஆன்மீக பாதையில் போகிறது என்ன பலன் அப்படின்னோன்னா, சரணாகதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாமே இறைவன் தான் அப்படின்ட்டு சில மகான்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தா உலக வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ரமண மகரிஷி எடுத்துக்குங்க, சமீப காலங்களில் வாழ்ந்தவங்க, மாயம்மா சித்தர்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா உலக வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எதையும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வெளி தோற்றமாக தான் பார்த்தாங்களே தவிர எதுவும் தன்னை பாதிக்கும் அளவில் அவங்க வைத்து கொண்டதே கிடையாது. அதுதான் அந்த உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், காவி அணிந்து கொள்ள வேண்டும், சந்நியாசம் போயிடணும், இது மட்டும்தான் ஆன்மீகம்னு கிடையவே கிடையாது. உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் தான் யார் என்பதை தெளிவாக உணர்ந்த ஒருவர் உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டாலும் அதிலிருந்து தனித்திருப்பார் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் திருப்பியும் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். உலக நடவடிக்கைகளில் ஒருவர் ஈடுபட்டாலும் தன்னை அறிந்த ஒருவர் அந்த நிகழ்வுகளிலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டுதான் இருப்பார். அந்த நிகழ்வுகளை வெறும் படமாக மட்டுமே பார்ப்பார், தனக்கு சம்பந்தமில்லாத ஒன்றாக மட்டுமே பார்ப்பார். ரொம்ப உண்மையான விஷயம். இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். சரி, இப்போ என்ன அப்படின்னா, நம்ம அந்த சொன்ன 3 விஷயம் ஏன் தேவை அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கோம். முதல்ல சரியான குரு கிடைக்க வேண்டும். அதாவது குரு கிடைக்கிறதுங்கிறது வேறங்க. அதாவது இப்போ நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. நம்மளும் ஸ்கூலில் நிறைய டீச்சர்ஸ்கிட்ட படிச்சிருப்போம். சில டீச்சரை ரொம்ப பிடிக்கும், சில டீச்சரை பிடிக்கவே பிடிக்காது. சில பேரை பார்த்தா சரி அப்படின்ட்டு போவோம். இதில் எந்த டீச்சர் எனக்கு தேவையானதை கொடுத்தாங்களோ அவங்கள நான் நல்ல டீச்சர் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அவ்வளோதான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டும். அதற்காக நமக்கு பிடிக்காத டீச்சர் சரியான டீச்சர் இல்லைன்னு சொல்லிட முடியுமானா கிடையவே கிடையாது. அந்த டீச்சரை வேற 4 பேத்துக்கு பிடிச்சிருக்கும், அவங்கக்கிட்ட அந்த ஈர்ப்பானது இருந்திருக்கும். அப்போ சரியான வகையில் ஒரு குருவை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, கண்டிப்பாக ஆன்மீகத்தில் உண்மையை உணர்ந்த ஒருவர், அதாவது ஏட்டளவில் மட்டும் எல்லாத்தையும் படித்து நமக்கு சொல்பவராக இல்லாமல் அவரதின் அனுபவத்தின் வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்ற சத்குரு கிடைக்கும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக நம்மளோட ஆன்மீக பாதையான
பாதையானது வெற்றி பாதையாக அமையும். அதாவது இந்த ஜென்மத்திலேயே நம்ம பிறவில்லா நிலவையை அடைந்து விடலாம் அந்த குருவோட வழிகாட்டுதல் இருந்தால். அதனால தான் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா, சரியான குரு அவரோட அனுபவத்திலிருந்து நமக்கு வழிகாட்டுபவராக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல முறையில் வந்துட்டு நம்ம ஆன்மீக பாதையானது இருக்கும். இரண்டாவது, அறியாமையை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது. அறியாமை அப்படிங்கிறது நமக்கு அறிவு இருந்தும் எதெல்லாம் நடக்குதோ அதுக்கும் தனக்கும் சம்மந்தம் இருக்கிறதாவே நினச்சிக்கிறது தான் இந்த இடத்துல அறியாமை. எந்த ஒரு நிகழ்வுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த உடலானது அதில் ஈடுபடுகிறது என்றால் நமது அறியாமையின் காரணமாகத்தான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு சண்டை வருது, ஒரு இடத்துல உங்களை வந்துட்டு புகழ்ந்து பேசுகிறாங்க, ஒரு இடத்துல உங்களை கோபப்படுத்துகிறாங்க, இதில் எதுவுமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு தெளிவாக இருக்கணும். அதுக்கும் எனக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலையே பெரிய அறியாமை. அறியாமைனா என்ன சொல்கிறது? ஒரு விஷயத்தை அறியாமல் இருப்பது, தெளிந்து கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அறியாமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் பல கேள்விகளை உங்களுக்குள் கேட்க வேண்டும். அந்த கேள்விகளுக்கான விடையை உங்களுக்குள்ளே தேட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்மளுக்கு இருக்க அந்த 6வது அறிவை பயன்படுத்தி இந்த நிகழ்வுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அறியாமையிலிருந்து விடுபட முயற்சி செய்தல் அப்படின்னு சொல்றது. இது 2வது முக்கியமான விஷயம். 3வது வேட்கை, அதாவது தேடுதல் வேட்கை. இப்போ அறியாமை அகன்றால் தான் நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும். அதன் பின்னர் நம்ம தேட வேண்டும். என்னத்தை தேட போகிறோம்? நமக்குள்ள என்ன இருக்கு, உண்மையாலுமே நான் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தேடுதல் இருக்கணும். இப்போ நம்ம தேடும் போது பல குழப்பங்கள் நமக்குள் எழும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு சத்குரு தேவை. அதாவது தனது அனுபவத்தின் வாயிலாக இறைவனை அறிந்தவர் நமக்கு குருவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே உண்மையான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த 3 விஷயமும் ஒருவருக்கு அமைந்து விட்டால் அவருக்கு பிறப்பில்லா நிலைமை அப்படிங்கிறது அவர்களோட சீரிய முயற்சியால் கிடைக்கப்பெறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று தவறினாலும் அடுத்தடுத்த பிறவிகள் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ உண்மையான எனக்கு வழிகாட்டக்கூடிய குரு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இறைவனை சரணாகதி அடைந்து விடுங்கள். அவரோட நாமங்களை தொடர்ந்து பூஜித்து கொண்டே இருப்பதன் மூலமாக சரியான குருவை உங்களுக்கு அவர் அடையாளம் காட்டுவார். அதன் பின் உங்களுக்கு அறியாமையை போக்கக்கூடிய வழியை சத்குருவே உங்களுக்கு காமிப்பார். அதன் பின்னால் நீங்கள் தேடுதலில் ஈடுபட்டு நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இதுதாங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு கைகூடி வந்துருச்சுன்னா கட்டாயமாக ஆன்மீகத்தில் ஒரு பெரிய இடத்தை அடைய போவது நீங்களாக இருப்பீர்கள் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். நண்பர்களே, உங்கள் தேடுதலை தொடங்குங்கள். உங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் சரி, எனக்கு 15 வயசு தான் ஆகுது, எனக்கு 30 வயசு தான் ஆகுது, நான் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். அதற்காக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட வேண்டுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. உங்களை உணர்ந்த பின்னர் இன்னும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்க வேண்டியது இருக்கிறது. நண்பர்களே, எல்லோரும் ஆன்மீக பாதையில் திரும்பிவிட்டால் இந்த உலகத்தில் போட்டி பொறாமைகள் இருக்காது, வஞ்சகங்கள் இருக்காது, ஏமாற்றங்கள் இருக்காது, துக்கம் என்பதே இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் அன்னையிலிருந்து இன்னும் வரலும் ஆன்மீக பாதையில் செல்வது மிகவும் உத்தமம் அப்படின்னு குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். மறவாமல் நீங்களும் அந்த பாதையில் பயணிக்கும் போது கட்டாயமாக நமக்கு நன்மை நடைபெறும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொள்கின்றேன், உண்மையாக ஆன்மீக வேட்கையில் இருக்கும் நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள். அவர்களும் பயன்பெறட்டும். நண்பர்களே, நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். இதைத்தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ ஆன்மீக வாழ்க்கையாகட்டும் அல்லது சாதாரணமாக நம் வாழ்கின்ற வாழ்க்கையாகட்டும், பிறர்படும் அல்லலை பார்த்து பொறுத்து கொண்டிராமல் அதை அகற்றுவதற்காக, அதை நீக்குவதற்காக நாம் செய்கின்ற முயற்சிகள் இறைவனின் குழந்தைகளாக நம்மை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு பல பேர் பல விதமாக கேள்விகளை எழுப்பினாலும் வாழ்க்கையில் உண்மையாக தேவைப்படுவது அப்படிங்கிறது நமக்கு நாம் உண்மையாக இருத்தல் அப்படிங்கிறது. நாம் உள்ளிருந்து எழக்கூடிய அந்த குரலை வந்துட்டு தெளிவாக கேட்டு அதன்படி நடத்தல் அப்படிங்கிறது மிகவும் உத்தமமான விஷயம்.
மகான்களுக்கே கிடைக்கப்பெறக்கூடிய அரும்பெரும் வாய்ப்பு அது, தன் குரலை தான் கேட்பது அப்படிங்கிறது. அப்படி அதை கேட்கும் பழக்கம் உடையவராயின் எது நன்மை எது தீமை அப்படிங்கிற அந்த வேறுபாட்டை அறிந்து செயல்பட முடியும். இறைவனின் கருணையை முழு மனதுடன் நம்மால் அறிய முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய.